This episode is brought to you by Netflix. The MLB at Field of Dreams returns. Bryce Harper and the Philadelphia Phillies face Byron Buxton and the Minnesota Twins at the iconic Field of Dreams ballpark. The field is calling. Watch the MLB at Field of Dreams game live on Netflix Thursday, August 13th at 7:30 p.m. Eastern, 4:30 p.m. Pacific. என்னென்னமோ சத்தெல்லாம் உங்களுக்கு கேட்டுட்டு உங்க தூக்கம் கெட்டு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அதுக்கப்புறம் மாச கணக்கா போக ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் உடம்பு முடியாம போயிடுச்சு. தூக்கம் பத்தலைன்னா உடம்பு முடியாம போயிடல. ஸோ அப்படி இருக்க ஆரம்பிச்சோடனே எனக்கு கண்ணுக்கு கீழெல்லாம் கருவளையும். பொறுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தோடனே அம்மா கிட்ட சொல்லி அழுந்திருக்கேன், இந்த மாதிரி எனக்கு இருக்கு அப்படின்ட்டு. அப்போ அங்க வந்து கோயிலுன்னு ஒண்ணு இருக்கு. போயிட்டு நோம்பலா சாமி கும்பிட்டு வந்ததுதான். நான் எங்க கோயிலுக்கு போனாலும் சரி, வீட்டுல சாமி கும்பிட்டாலும் சரி, அந்த நாள்ல வந்து எனக்கு அதிகமா பாதிக்கும். நார்மலா நடக்கிறத விட எக்ஸ்ட்ராவா இருக்கும், எக்ஸ்ட்ரா டிஸ்டர்பனா இருக்கும். அடுத்து அப்ப இருந்து என்னால தூங்க முடியாது. பக்கத்துல நெருங்கி வர்றதெல்லாம் எனக்கு தெரியும். நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தா ரைட் ஹேண்ட் சைடு வர்றது தெரியும், ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வர்றது தெரியும். அப்படி போக போக அப்படியே இருந்துச்சு. அப்புறம் அப்பெல்லாம் வந்து ஊர்ல இருந்தெல்லாம் குறி பாக்குறதுக்காக மலேசியாவுக்கு வருவாங்கல்ல வியாபாரத்துக்கு, அந்த மாதிரி ஒருத்தர், ஒரு ஆம்பளை தான் என்னோட வீட்டு ஜனெல்லாம் போயிட்டு வரும்போது எங்க வீட்டுக்கு வந்தாரு. அம்மா கிட்ட குறி பாக்குறேன் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கும்போது நான் உள்ளுக்கு வீட்டுல இருந்து வெளியே வந்தேன். சோ அவர் என்ன பார்த்து கொஞ்சம் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டு அம்மா கிட்ட இது யாருன்னு கேட்டாரு. என்னோட பொண்ணுதான்ட்டு அப்படி சொன்னாங்க, என்னோட மகதான் அப்படின்ட்டு. உண்மையிலே இவங்க மகளா அப்படின்னு கேட்டாங்க. அம்மா கொஞ்சம் அதிர்ச்சி, அம்மா என்னோட மக, மூத்த மக அப்படின்னாங்க. அப்புறம் என்ன உள்ளுக்கு போக சொல்லிட்டு அம்மாட்ட சொல்லியிருக்காரு, மகன்றீங்க ஆனா மகளோட ஒரு ஆணு உருவமும் இருக்கு. அதுக்கப்புறம் தான் அம்மா வந்து முழுசா நம்பி அப்பா கிட்ட சொன்னாங்க. அப்பா கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் நிறைய இடத்துல பார்த்தாங்க. அப்பா வந்து ஒரு சிஎம் கரெக்ட் கூட வேலை செய்யற சிஎம் கரெக்ட் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி மகளுக்கு இப்படி இப்படி இருக்கு, எனக்கு எங்க போய் பார்க்கணும் எதுவுமே தெரியல. அப்போ அவரை ஒரு நாள் வர வச்சு, நைட்ல வர வச்சு இந்த மாதிரி பார்த்தாங்க. அப்போ பார்த்தப்ப அவர் சொன்னாரு, உண்மையிலே இருக்குதா, ஒரு ஆண் உருவம் இருக்கு, கல்யாணம் பண்ணாம அடிபட்டு இறந்தது, நேர ஆசையோட இறந்தது. சோ அதுக்கு துணை இல்லாத இருக்கவும் உங்க மகளை பார்த்து துணைக்கு கூட்டிட்டு போக பாக்குது, இதை நீங்க இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் ஒரு நாள் சொல்றேன், எனக்கு தேவையான பொருட்கள், நான் சொல்ற பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு என்ன கூப்பிடுங்க, நான் வந்து எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னாரு. போயிட்டு ஒரு 3 நாள்ல அப்புறம் அப்பாட்ட சொல்லியிருக்காரு. அப்பா மூலியமா எங்களுக்கு வந்த விஷயம், அவர் எனக்காக ஹெல்ப் பண்ண வந்ததுக்காக அவரை போயிட்டு நைட்டோட நைட்டா அடிச்சு அவரை பயமுறுத்தி இந்த ஊர்லயே இருக்க கூடாதுன்னு சொல்லி விரட்டிருக்கு. மிரட்டிருக்குன்னா இவரு பார்க்க முடியணும், கேட்க முடியணும்ல. பார்த்திருக்காரு. ஒரு உருவத்தோட வந்து நின்னது, ஆண் உருவத்தோட வந்து நின்னது. என்னுடைய உருவத்தெல்லாம் தெளிவா சொல்லி அவரை இது பண்ணிருக்காங்க. நீங்க வந்து என்னோட இதுல வந்து குறுக்கிடுறீங்க, எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, நான் வந்து இத்தனை வருஷமா தனியா இருக்கேன், நான் என் கூட கூட்டிட்டு போனேன், எனக்கு துணை வேணும், எனக்கு வந்து நீ குறுக்கிடுற அப்படி சொல்லி அவரை அடிச்சு பயமுறுத்தி நீ இங்க இருந்து போயிடணும் அப்படி சொல்லி விரட்டி இருக்கு. அவர் அதோட அவர் முதலாளி சொல்லி டிக்கெட் எல்லாம் போட்டு கிளம்பும் போதுதான் அப்பாட சொல்லிட்டு போயிருக்காரு. அதோட அவர் கிளம்பிட்டாரு. அப்புறம் வேற வழி இல்லாம நாங்களும் எவ்வளவோ போராடணும், முடியல. அப்புறமா என்னோட சின்ன அண்ணன் மூலியமா ஒருத்தர் தெரிஞ்சாரு, இன்னொரு காளி கோயில். சோ அங்க கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க. சொன்னோடனே அப்பா கூட்டிட்டு போனாரு. நைட்ல 12 மணி கூட்டிட்டு போனாங்க. என்ன ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்க முகத்தையே பார்த்து உட்கார சொல்லிட்டாங்க. அப்ப முகத்தை பார்த்து உட்காந்து நேரா பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். என்ன மனசுல வேண்டனோ அதெல்லாம் வேண்டிட்டு அப்படியே உட்கார சொன்னாங்க. நானும் உட்காந்துருந்தேன். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சுதான் அவர் எல்லாம் பேச ஆரம்பிச்சாரு. அப்புறம் அவரு எல்லாம் பார்த்துட்டதுக்கு அப்புறம் உனக்கு எப்படி இருக்கு, என்ன பண்ணுது எல்லாம் கேட்டாரு. எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அவர் சொன்னாரு, அப்பா அம்மாட்ட உண்மையிலே இருக்குதான், நேராசியான ஒரு ஆணு இருக்கு, சோ அதை நம்ம வெளியாக்குறது வீட்டுக்கு வந்துதான் நம்ம செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாள் பார்த்துட்டு என்ன சொல்லுங்க, நான் என்னென்ன செஞ்சு வைக்கணும்னு சொல்லணும் அதெல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கேட்டுட்டோன்னே சோ அவர் வந்து சனிக்கிழமை டைம் சொல்லியிருந்தாரு, சனிக்கிழமையா பார்த்துதான் செய்ய முடியும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவர் வரும்போது சொன்னாரு, உயிரோட ஒரு சேவக்கோழி இருக்கணும், அதை தாண்டி படையில போட்டு நல்லபடியா நம்ம வந்து அவங்கள போக வைக்கணும், விரட்டி விடணும் அப்படி சொல்லியிருந்தாரு. எல்லாமே வந்து நான்வெஜ்ஜியா சமைக்க சொல்லிட்டாரு. ஸோ அதே மாதிரி அம்மாவும் சமைச்சு வச்சிருந்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஒரு நிமிஷம் அந்த பூஜை எப்படி போனுச்சுன்றத பார்த்துட்டு நம்ம பேசுவோம்.